தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் 2 கொரிந்தியரின் புஸ்தகம் அதிகாரம் 3 வசனம் 17. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த காலை வேளையிலே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை வாழ்த்தி ஆண்டவரே உம்முடைய நாமத்தை ஆண்டவரே நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம். ஆண்டவரே நீர் ஆவியாய் இருக்கிறீங்க சுவாமி. ஆமா ஆண்டவரே, இந்த ஜெப வேளையில ஆண்டவரே அப்பா, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அதற்காய் ஸ்தோத்திரம். ஆமா ஆண்டவரே, இந்த நாளில் கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருடைய குடும்பங்களுக்குள்ளேயும் உலாவும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொருடைய குடும்பங்களுக்குள்ளேயும் கர்த்தர் ஆண்டவரே வருகிறதற்கு ஏற்ற விதமாய் ஒவ்வொரு குடும்பமும் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. ஒவ்வொருடைய இருதயத்துக்குள்ளேயும் ஆவியானவர் தங்கி வாசம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் வரும் பொழுது ஆண்டவரே அந்த இடத்துல பெரிய விடுதலை உண்டு சுவாமி. ஆண்டவரே, மனிதர்கள் இருக்கும் பொழுது ஆண்டவரே அப்பா விடுதலையை நாங்கள் பார்க்க முடியாது சுவாமி. மனிதர்களை முதன்மைப்படுத்தும் பொழுது நாங்கள் விடுதலையை பார்க்க முடியாது சுவாமி. ஆண்டவரே, கர்த்தரை நாங்கள் ஆண்டவரே முதன்மையாய் வைத்திருக்கும் பொழுது ஆண்டவரே அந்த இடத்துல நாங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். எந்த ஒரு பிசாசின் போராட்டமாய் இருந்தாலும் ஆண்டவரே, சத்துரு இடுகிற திட்டங்களாய் இருந்தாலும், பொல்லாத மனிதருடைய கிரியைகளாய் இருந்தாலும் ஆண்டவரே ஆவியானவர் அசைவாடும் பொழுது ஆண்டவரே அந்த இடத்துல பெரிய விடுதலை கொடுப்பீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெப வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருடைய குடும்பங்களுக்குள்ளேயும் ஒவ்வொருடைய உள்ளத்துக்குள்ளேயும் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆமா ஆண்டவரே, நீர் இறங்கி வாங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் விடுதலை தாங்க சுவாமி. வியாதியிலிருந்து விடுதலை தாங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீண்ட நாளா இருக்கிற தடைகளில் இருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை தாங்க. சிறையிருப்பிலிருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை தாங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் விடுதலை பெற்று ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் சந்தோஷமாய் இருக்க, தேவனை ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடுகிற இடங்களில் எல்லாம் விடுதலை உண்டாகிறதுப்பா. அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஜெப வேளையில ஒவ்வொருவரும் கர்த்தருடைய ஆவியானவருடைய அசைவாடுதலுக்கு தங்களை விட்டு கொடுத்து ஆண்டவரே விடுதலையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு ஜெபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜெபித்து வரும் ஜெப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜெபம் எனும் பெயரில் ஜெப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார். இந்த ஜெப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜெப குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு ஜெப குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன. இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜெபிக்கும் ஆத்ம பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும். நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் ஜெபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு க்ஷேமத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன்.